நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. டிவோட்டி நேஷன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். சூரிய பயிற்சி பலன்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஒவ்வொரு ராசி வாரியாக ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரிய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கான சூரிய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. உங்களுக்கு இது நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல இருந்த சூரியன் இப்போ 6ஆம் இடத்துக்கு வராருங்க. இது ஒரு நல்ல அமைப்புங்க. குறிப்பாக சித்திரை மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகும் குருவோட பார்வை உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது. தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க. மன குழப்பம் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். டென்ஷனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிப்படியாக குறைய போகுதுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். கொடுத்த வாக்கை காப்பாற்றவே முடியல, எனக்கு அதுக்கான சூழல் அமையவே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கட்டாயம் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு அமைய போகுதுங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக நீங்க போகுது. மனசில் ஒரு நல்ல மகிழ்ச்சி ஏற்பட போகுதுங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்கள் நிறைய போகிறதுக்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுதுங்க. சரிங்க, எங்களுக்கு பணவரவு எப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, 2ஆம் அதிபதி குரு 7ஆம் இடத்துக்கு வராருங்க 18ஆம் தேதிக்கு அப்புறம். அது ரொம்ப சூப்பரான காலகட்டம். 2-7 தொடர்பு. 2னா குடும்பம், 7னா வாழ்க்கை துணை. அப்போ வாழ்க்கை துணை மூலியமாகவும் வாழ்க்கை துணை வழி மூலியமாகவும் அவங்க குடும்பத்தோட மூலியமாகவும் உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது சூப்பராக இருக்குங்க. நீண்ட நாளாக ஒரு பணம் வரணும்னு எதிர்பார்த்துட்ருப்பீங்க. அந்த பணம் இப்போ உங்களுக்கு வராமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை மாறி உங்களுக்கு அந்த பணம் வரக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி இது நாள் வரைக்கும் கடந்த 5-6 மாதமாகவே உங்கள் லாபஸ்தானத்தில் கேது இருந்து வந்தாருங்க. அவர் உங்கள் லாபத்தை குறைச்சிட்டு இருந்தார். இப்போ உங்களுக்கு குருவோட பார்வை லாபஸ்தானத்தில் படுறனால உங்களோட தொழில் ரீதியாகவும் லாபம் அதிகமாகி அதன் மூலியமாகவும் பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கும். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னா, குரு 7ஆம் இடத்துக்கு வராருங்க. உங்களுக்கு அருமையான குரு பலன் கிடைக்க போகுது. உங்கள் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக காதல் திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு இப்போ காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கணவன் மனைவி எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சிக்கல்கள், பிரச்சனைகள் இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு தீரப்போகுதுங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம், கணவன் மனைவியாக சேர்ந்து நிறைய பயணங்கள் போகிறதுக்கான சூழல் உங்களுக்கு இந்த சூரிய பயிற்சியில் இருக்குங்க. சரிங்க, குழந்தை பாக்கியம் எங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் மூலியமாக இந்த சூரிய பயிற்சி காலத்தில் உங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சூரியன் 6ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு தக்க மருத்துவ உதவியை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, விருச்சிக ராசி குழந்தைகள் இருந்தாங்க, வளர்ந்த குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நாளாக வேலை கிடைக்காம இருந்துச்சுன்னா இப்போ வேலை கட்டாயம் கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சரிங்க, படிப்பு எப்படி இருக்கும்? இந்த விருச்சிக ராசியில் பிறந்த குழந்தைகளோட படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் சோம்பலை ஒதுக்கிட்டு அன்னன்னைக்கே விஷயங்களை அன்னன்னைக்கே படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு உட்காந்தாங்க அப்படின்னா அவங்க படிப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. தினமும் ஒரு அரை மணி நேரமாவது அவங்க விளையாடணும். ஃபிசிக்கலாக கொஞ்சம் டயர்ட் ஆனாங்க அப்படின்னா நல்லா படிப்பில் அவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மூளை நல்ல சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. படிப்பில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். அடுத்து உத்தியோகம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அரசு வேலைக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கும் சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு செய்யாத தப்புக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாயே நீங்கள் அதில் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த ப்ராப்ளமும் இப்போ உங்களுக்கு விலகிறதுக்கான காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் மருத்துவ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே இந்த காலகட்டம் 6ஆம் இடத்துல இருக்க சூரியன் நல்லது பண்ணுவாருங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் 10ஆம் அதிபதி சூரியன் 7ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி சூரியன் உங்களுக்கு நல்லாவே சாதகமாக இருக்குதுங்க. தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது.
சூரியனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. வாழ்க்கை துணையின் மூலியமாக வாழ்க்கை துணையை வந்து நீங்கள் தொழிலில் ஈடுபடுத்துறது உங்களுக்கு நல்ல நன்மையை கொடுக்குங்க. நண்பர்கள் உதவியால் தொழிலில் ஒரு சூப்பரான ஒரு முன்னேற்றம். ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகளுக்கு, நெருப்பை பேஸ் பண்ணி தொழிலாக பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. சொத்துக்கள் வாங்குறத பற்றி பார்த்தோம் அப்படின்னா, சொத்துக்களில் இருந்து வந்து வில்லங்கங்கள் தீரப்போகுதுங்க. சொத்து விஷயமாக டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதுவும் இந்த சமயத்தில் நீங்கும். வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான அமைப்புகள் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பெண்கள் பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு நல்ல காலகட்டம் தாங்க. ஆனால் சோஷியல் மீடியாவில் இருக்க இந்த விருச்சிக ராசி பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. பெண்கள் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படணும் அப்படின்னா பச்சை நிற காய்கறிகளையும் சூடை குறைக்கிற மாதிரியான உணவுகளையும் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த தானம் பண்ணால் இந்த சூரிய பயிற்சியை நம்ம சாதகமாக மாற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல் தானம் பண்ணுறதும் துவரை தானம் பண்ணுறதும் ரொம்பவே நல்லதுங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடும் சிவ வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை அளிக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது பொதுவான பலன்கள் தாங்க. உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு எப்படி நேரம் இருக்குது, இப்போ ஏதாவது புது விஷயங்கள் பண்ணலாமா, உங்களோட ஜாதகத்தை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. ஃபுல்லாக உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு அதற்குரிய ப்ரொடெக்ஷன்ஸை சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.